தென்றல் 8. காதல். இந்த சொல்லுக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்கிறது போல. எப்படிப்பட்ட மனிதனையும் எளிதில் தான் மாய வலைக்குள் சிக்க வைத்து விடுகிறது. பின் அந்த மாய வலையே கட்டவிழ நினைத்தாலும் அதில் சிக்கிக்கொண்டவர்கள் விடுபட விரும்புவதில்லை. கல்லூரியில் இருந்து திரும்பிய மகிழனை யாழின் நினைவுகள் பெரிதாய் ஆக்கிரமித்து கொண்டது. எப்போதுடா மீண்டும் அவளை காண்போம் என்றிருந்தது அவனுக்கு. காதல் என்ற சொல்லை கேட்டாலே காது தூரம் ஓடுபவன் இன்று காதலிக்கிறான். அதுவும் ஒரே நாள் பார்த்து பழகிய பெண்ணை. விந்தையாக இல்லை? சிலரிடம் அவனுக்கும் ஈர்ப்பு தோன்றி இருக்கிறது தான். ஆனால் அது வெறும் ஈர்ப்பு மட்டும்தான் என வரையறுக்கவும் அவனுக்கு தெரிந்திருந்தது. இருந்தும் முதல் பார்வையிலேயே அவளிடம் உண்டான உணர்வு காதல் என எப்படி தீர்மானித்தான்? அதன் சூக்ஷமும் புரியவில்லை அவனுக்கு. ஆனால் விழி வழி அவனின் உயிரை தொட்டிருந்தாள் பெண். கண்ணாடி முன் நின்றவன் தன்னையே ரசித்து பார்த்து சிரித்து கொண்டான். ஒருவேளை அதுவும் கூட அவனுள் இருக்கும் அவளை காட்டியிருக்குமோ என்னவோ. நீ கூட கொஞ்சம் அழகா தாண்டா இருக்க என்றான் கண்ணாடியில் இருந்த தன் உருவத்திடம். யாரு நீ? வெளியில சொல்லிடாத, சிரிக்க போறாங்க என்றது அவன் மனசாட்சி. அதை கண்டுகொள்ளாதவன், பாருடா நான் கூட லவ்வெல்லாம் பண்ணுற என்று நினைக்க, நீ லவ் பண்ற அதுதான் உன் மொசர கட்டைய பார்த்தாலே தெரியுதே. ஆனா பதிலுக்கு அந்த பொண்ணும் உன்னை லவ் பண்ணணுமே என்ற மனசாட்சியை நீ சும்மா இருக்க மாட்ட என அதட்டி உள்ளேயே அடக்கி வைக்க பார்த்தான். அவளுக்கும் நானா இஷ்டம்தான், அதான் அவ கண்ணை பார்த்தாலே தெரியுதே என அவனுக்கு அவனே சமாதானமாய், ராசா எனக்கு தெரிஞ்சு அவ உன்னை முறைச்சிக்கிட்டே தானே இருந்தா, இதுல உனக்கு மட்டும் எப்படி கண்ணுல காதல் தெரிஞ்சிச்சு என கிண்டல் செய்தது அவன் மனசாட்சி. ஏய் நீ பார்க்கல, நான் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி தனியா போய் பேசுறப்போ யாழ் கண்ணுல காதல் தெரிஞ்சிச்சே என அதனிடமே அவன் நியாயம் கேட்க அவன் மனசாட்சியோ அவன் சொல்வதை ஒப்புக்கொள்ளும். சின்ன பொண்ணு, அதுகிட்ட போய் அத்தனை பக்கத்துல இந்த மூஞ்சியை காட்டினா அரண்ட முழிக்கத்தான் செய்யும். அதை போய் காதல்னு நீ நினைச்சுக்கிட்டா ஆச்சா என காலை வாரியது. எனக்கு என்ன குறைச்சல்? அப்படியே அவ என்ன லவ் பண்ணலனாலும் என் காதலை புரிய வச்சு அவளையும் என்னை காதலிக்க வச்சிடுவேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ என அதனை அதட்டி உள்ளே அனுப்பினான் மகள். மீண்டும் யாழை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மேல அவளை ஒரு புகைப்படம் கூட எடுத்து வைத்து கொள்ளாத தன் முட்டாள்தனத்தை நினைத்து நொந்து போனான் அவன். சரி இப்ப என்ன? அவளுக்கே போன் பண்ணி கேட்டா தரப்போறா என நினைத்தான். பல முறை அழைத்தும் யாழ் எடுக்காமல் போக மதுவுக்கு அழைத்தான். சில சம்பிரதாய விசாரிப்புக்கு பின் யாழை பற்றி கேட்டான். ஆனால் மது அவள் தனது அறையில் உறங்கிக் கொண்டிருப்பதாகவும் தான் வேறு அறையில் மற்ற தோழிகளுடன் பேசிக் கொண்டிருப்பதாகவும் கூற வேறு வழியின்றி வைத்து விட்டான் அவன். எப்படியும் யாழுடன் பேசிவிடும் அவளில் மீண்டும் மீண்டும் அழைத்தான் மகிழ். அவன் முயற்சிக்கு கிடைத்த பலன் என்னவோ பூஜ்யம்தான். சரி ஆழ்ந்து உறங்குவாள் போல, நாளை பேசிக்கொள்ளலாம் என விட்டுவிட்டான். அவள் நினைவுகளுடனே உறங்க சென்றவனுக்கு உறக்கம்தான் வருவேனா என்று படுத்தியது. கண்களை மூடினாலே அவள் முகம் கண்ணுக்குள் வந்து இம்சையை கூட்டியது. எப்போது விடியும் என்ற அவள் உறக்கத்தை தொலை தூரம் விரட்டி அடித்திருந்தது. உன்னை கண்ட நொடியே இது காதல்தான் என்று உணர்ந்தவன் அதை உனக்கு உணர்த்தும் வழி தெரியாதுதான் தவிக்கிறான். இங்கே யாழோ தனது அறையில் ஓயாமல் அடித்து கொண்டிருந்த கைபேசியையே கன்னத்தில் வைத்தபடி இமைக்காது பார்த்து கொண்டிருந்தாள். மீண்டும் மீண்டும் அது கூப்பாடு போட்டு கத்தி ஓய்ந்ததை தவிர அழைப்பை துண்டிக்கவும் அவளுக்கு துணிவில்லை. எடுத்து பேசவும் மனமில்லை. நான் ஏன் இப்படி ஆகிவிட்டேன்? இதுவரைக்கும் நான் இப்படியெல்லாம் இருந்ததே இல்லையே. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு எனக்கு? ஒரே நாள்ல என்னை இப்படி பாடா படுத்துறான். என்னமோ அப்படி பாக்குறான். நம்மளும் ஏதோ ஃப்ரீஸ் ஆன மாதிரி அவனை தானே பார்த்தோம். ஒருவேளை மது ஃப்ரெண்டுங்கிறதால ஃப்ரீயா பேசி இருப்பானோ? நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? இல்லையே, லேகா கிட்டையும் ரேவா கிட்டையும் அப்படி பேசலையே. என்கிட்ட மட்டும் தானே அப்படி பேசுறான். பார்வையிலேயே எல்லாத்தையும் மறக்க வச்சிடுறான். இப்படியே போனா சரிப்பட்டு வராது. நீ இங்க படிக்க மட்டும்தான் யாழ் வந்திருக்க, அதை மட்டும் பாரு. உன்னை பத்தி தெரிஞ்சா இப்படியே பேசுவாங்கிறது சந்தேகம்தான். அது தெரிஞ்சு அவனா உன்னை விலக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நீயே விலகிறது தான் உனக்கு நல்லது. நீ இருக்கிற நிலையில இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல். அதுவும் இல்லாம இன்னைக்கு தானே அவனை பார்த்த. அதுக்குள்ள என்ன லவ் சவுன்னு
கொஞ்ச நாள் பார்க்காம பேசாம இருந்தா சுத்தமா மறந்துடுவான். மனம் தீர்மானித்தபடி இனிமேல் அவனை பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு உறுதி எடுத்துக்கொண்டாள் அவள். மறுதினமும் பலமுறை அழைத்தும் எடுக்கப்படாமல் போக முதலில் குழம்பி போனான் மகள். அவனுக்கு விடுமுறை வேறு முடிந்து விட்டதால் அன்றே கல்லூரிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம். கடைசி செமஸ்டர் என்பதால் வேலைகளும் அதிகம் இருந்தது. இருந்தும் கிடைக்கும் நேரத்தில் அவன் போன் செய்தான். எல்லா முறையும் அது தவறிய அழைப்பாகவே அவனிடமே திரும்பி இருந்தது. சரி, மதுவிற்கு அழைத்து யாழிடம் கொடுக்க சொன்னாலும் அதை வாங்க யாழ் அங்கு இருக்க வேண்டுமே. அவள் தான் அவன் அழைப்பை கண்டாலே காது தூரம் ஓடி ஒளிந்து கொள்கிறாளே. நாட்கள் வேகமாக நகர ஆரம்பத்தில் தினமும் பல முறை அவளிடம் பேச முயன்றவன் அந்த முயற்சியை அப்படியே கைவிட்டு விட்டான். அவளை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று அவளை பெரும்பாடுபட்டு அடக்கி கொண்டான். அவன் ஒவ்வொரு முறை அழைத்த போதும் எடுக்காமல் இருக்க யாழுக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டவளுக்கு வேறு வழியும் இருக்கவில்லை. மீண்டும் உன்னை காண்பேன் என்ற நம்பிக்கையை மட்டும் சுமந்து நடைப்பிணமாய் திரிகிறேன் நான். உயிரை உன்னிடத்தில் விட்டு அவன் அழைப்புகள் நின்று போனதிலும் தவித்துதான் போனாள் அவள். ஆனால் அவனுக்கு தான் பொருத்தமில்லை என்று எண்ணமே அவளை வேறு சிந்திக்க விடவில்லை. படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்த முயன்று அதில் வெற்றியும் கண்டாள் அவள். ஆனால் மகிழனோ எதிலும் கவனத்தை செலுத்த முடியாமல் தவித்து போனான். மது அனுப்பியிருந்த புகைப்படங்களில் யாழும் இருக்க அதை பார்த்து ஏக்கத்தை குறைக்க முயன்றான். அது முடியாமல் போகவே வேறு ஒரு திட்டம் தீட்டி யாழின் குரலை மட்டுமாவது தினமும் கேட்க ஏற்பாடு செய்து கொண்டான். அந்த திட்டம் வெற்றியடையவே அவன் மனம் கொஞ்சம் சமாதானம் அடைந்தது. இங்கே அவளோ பார்க்காமல் பேசாமல் போனால் கொண்ட காதலம் குறைந்து தேய்ந்து மறைந்து போகும் என்று எண்ணி இருக்க, ஆனால் மகிழனிடமோ அது ஆலமரமன வேரூன்றி தழைத்து வளர்ந்து கொண்டிருந்தது. இப்படியே நாட்களும் நகர படிப்பு முடித்து கொண்டு மீண்டும் கோவைக்கு திரும்பி இருந்தான் மகள். அடுத்த சில தினங்களிலேயே யாழை பார்க்க கிளம்பி கொண்டிருந்தான் அவன். அப்போது அங்கு வந்த கவி மிகவும் உற்சாகமாக விசில் எடுத்தபடி கண்ணாடி முன் தலைவாரி கொண்டு இருந்த மகிழனிடம், டேய் மச்சான், என்ன ரொம்ப குஷியா இருக்க போல என்றான் கிண்டலாய். ஆமாண்டா, ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறேன். முக்கியமான ஆளை பார்க்க போறியா இல்ல ஓ ஆளை பார்க்க போறியா? அதான் தெரியுதுல, அப்ப ஏன் நொய்யின்னு நந்தி மாதிரி குறுக்க நிக்கிற? நகரு முதல்ல. ஏண்டா பேச மாட்ட? ஏன் பேச மாட்ட? யாழ் உன்கிட்ட பேசாதப்ப மட்டும் என் யாழ் பேச மாட்டா, வேணும்னே என்ன அவாய்ட் பண்றாடா. நான் என்னடா தப்பு பண்ணேன்னு கேட்டு கேட்டு என் உசுர வாங்கின இல்ல. அப்பெல்லாம் நான் நந்தியா தெரியலையோ உனக்கு? என்னை முறைத்தவனே, அது கடந்த காலம்டா என்றான் துள்ளல் குறையாமல். அப்ப இது இப்போ என்ன? இனிமே எப்பவுமே என் லைஃப்ல யாழ் காலம் மட்டும்தான். அடே நண்ப துரோகி, உன் நாள் வந்ததும் இந்த நண்பனை கலட்டி விடுற இல்ல? என வராத கண்ணீரை துடைத்து கொண்டான் கவி. பின்ன சிவ பூஜைக்கு கரடியாடா துணைக்கு அழைச்சிட்டு போக முடியும்? என்ன சொன்ன நீ? இப்போ என்ன பார்த்தாடா கரடின்னு சொல்ற? கழுத பயலே, போனா போகுது, உயிர் நண்பனாச்சே. 4-5 அட்வைஸ போட்டு தேத்தி அனுப்புவோம்னு வந்தா என்ன பார்த்தா கரடின்னு சொல்ற நீ? என நெஞ்சை பிடித்து கொண்டு கேட்ட கவியிடம் சுற்றிலும் பார்வையை செலுத்தியபடி, இங்க வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ கண்டிப்பா நீயா தாண்டா இருக்கணும் என்றான் சோகம் போல மகள். ஆத்தி, இவன் ஃபுல் ஃபார்ம்ல இருப்பான் போல. இப்படியே போனா நம்ம மானத்தை கப்பல்ல ஏத்தாம விடமாட்டான் என மனதுக்குள்ளே புலம்பியவன் பேச்சை மாற்றினான். லவ்வர்ஸ் டே அதுவுமா? இப்படி பெருங்கையை வீசிட்டு போறியே, ஏதாவது கிஃப்ட் வாங்கினியா? அதெல்லாம் எப்பவோ வாங்கிட்டேன், நீ தள்ளு முதல்ல, அப்பதான் போய் இத அவகிட்ட கொடுக்க முடியும் என அவனை தள்ளிவிட்டு வெளியே போய்விட்டான். அதில் வேண்டுமென்றே நிலை தடுமாறி கட்டிலில் விழுந்த கவி, காதல் உன் கண்ணை மறைக்கிறது நண்பா. உற்ற நண்பன் உயிர் காக்கும் தோழனையே மறக்கும் அளவிற்கு இந்த காதல் உன்னை படுத்துகிறது. பரவாயில்லை, நண்பனாய் போய்விட்டாய், அதனால் சொல்கிறேன், சென்று வா, வென்று வா, வெற்றி நமதே என கையை உயர்த்தி ஆசிர்வதிப்பது போல் கோர தலை குனிந்து வாய்ப்பொத்தி, அப்படியே ஆகட்டும் நண்பா, தாங்கள் உத்தரவு என்று சிரித்தபடியே அவனிடம் விடை பெற்றவனின் காதல் விரைவில் கைகூட வேண்டும் என மனமாற இறைவனை வேண்டிக் கொண்டான் கவி. பின் உயிர் நண்பன் அனுபவிக்கும் வேதனையை உடனிருந்து தினம் தினம் கண்டவனாயிற்றே.